ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியுமா? யார் அவரு? ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே! அவர் வந்து அவர் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதையும் நம்ம நோண்டி பார்த்துடலாமா? ஒரு நாள் கடைக்கு போயிட்டு இருந்தாருங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கூல்மேட் ஓல்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. "எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, "செவ்வா எதிரில் பூங்கா இருக்குது. அந்த பார்க்கில் உட்காந்துட்டு நம்ம எதாவது பேசிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஓல்டு மெமரிஸ் பேசினாங்க. ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணால் என்னென்ன பேசிப்போம்? என்னென்னா, "எப்படா இருக்க? பாரேன் நம்ம அப்படி இருந்தோம்ல அந்த ஸ்கூல் டைமில். அந்த மிஸ்ஸுட்ட அடி வாங்கணும். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஜாப் கிடச்சிருச்சா? அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஃபோன் நம்பர் இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார நிறைய ஓல்டு மெமரிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆனந்தமாக 2 பேர் முகத்துலேயும் தெரிஞ்சுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா, நிறைய வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஓப்பனாக. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஐன்ஸ்டீன் வந்திருக்கார்ல, அவர் ஒன்று சொல்லிட்டு இருந்தார். "இங்கே பாரேன், இத்தனை வருஷமாக இல்லை, நான் நிறைய அறிவாளிங்களை பார்த்து பேசினதுனால நல்ல அறிவாளி ஆயிட்டேன் நான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, "அட போப்பா, நான் இத்தனை நாளாக நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்டலாம் பழகினேன். நான் என்ன இப்போ பெரிய பணக்காரனாவா இருக்கிறேன்? அட போப்பான்னு" சொல்லிட்டு ரொம்ப வந்து சலிச்சுக்கிட்டாரு. எனக்கே என்னப்பா இது இப்படி போயிட்டு இருந்த ஸ்பீச் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பாருங்களேன், இந்த கான்வர்சேஷனில் என்ன தெரிஞ்சுது? கல்விக்கும் செல்வத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்களேன், டிஃப்ரென்ஸு. அறிவு என்றைக்கும் அழியாது, செல்வம் எப்பயுமே எந்த தருணத்துலையாவது அழிய தான் செய்யும். கல்வி தான் எப்பயும் அழியாத செல்வம் அப்படின்றது